எங்க கூட வந்து இப்ப வந்து பேசிட்டு போனாங்களே மிஸ்ஸஸ் சத்யபாமாவோட அக்காவும் எங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களதான் ஃபர்ஸ்ட் அவங்க இந்த மாதிரி காசி வரையான்னு கேட்டாங்க. அவங்க உடனே வந்து எங்களை 2 பேரையும் வாங்க அப்படின்னாங்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு காசி வரவான்னு எங்க அம்மா முடிச்சிட்டு இருந்தா, நான் இருக்கேன் வாங்கம்மா, நான் இருந்து கூப்பிட்டு வரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்துல நாங்க வந்தோம். இங்க வந்தா இந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு பேருமே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியா அம்மாவா எல்லாருமே சப்போர்ட், ஒருத்தர் கூட சப்போர்ட் இல்லாம இல்ல. நல்லபடியா இந்த 6 நாள் டூருமே எங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சது. எங்க சொந்தக்காரங்க அவ்வளவு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு தூரம் இப்படி காசிக்கு போயிட்டு வரையா இந்த உடம்பு வச்சுக்கிட்டானாங்க. ஆனா பரவாயில்ல, யாருமே வந்து குறை வைக்காம எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த 6 நாள் டூர்லயும் என்னென்ன உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு செஞ்சு நல்லபடியா ரூம் எல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் நல்லா ஆட்டோல இருந்து எல்லாமே அமைச்சு கொடுத்து நல்லபடியா இந்த டூர் நல்லபடியா நடந்துருக்கு. அதுவும் நான் முக்கியமா சொல்லணும்னா ஒரு சம்பவம், அதை நான் சொல்லக்கூடாது, அது அவ வாயில சொன்னாவே நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா இருந்ததுமா இந்த டூரு. அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் அடுத்த டூரும் முடிஞ்சா அவன் 1000 ரூபாய் இருந்தா கண்டிப்பா நாங்க வருவோம். ஏன்னா ரொம்ப நன்றி அம்மடி. ஆனா நாங்க வந்து பின்னாலேயே நடந்து போற படி ஏறவே முடியல அம்மானால. அப்ப அந்த நேரத்துல சீனு தான் அப்படியே செந்தூக்கா தூக்கி கொண்டு போய் விஸ்வநாதரை பாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியா சாப்பாடு. இந்த 6 நாளும் நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் எங்களுடைய ஆசீர்வாதம். எங்களை விட பெரியவங்களா இருந்தா வாழ்த்துக்கள்.